தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் மற்றும் மதுரை எலியார்பத்தி ஆகிய பகுதிகளில் சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் இந்த சுங்கச்சாவடிகளில் கட்டண வசூல் செய்யும் நிறுவனம் சாலையின் இருபுறங்களிலும் சுமார் 27,000 மரக்கன்றுகள் நட வேண்டும், சாலையின் நடுவே உள்ள சென்ட்ரல் மீடியன் பகுதியில் 68,000 அரளி செடி உள்ளிட்ட செடிகளை நட வேண்டும் என விதிமுறைகள் உள்ளது. ஆனால் இந்த விதிமுறைகள் தற்போது வரை பின்பற்றப்படவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் முறையாக சாலை பராமரிப்பு பணி, விபத்துக்களை தடுக்கும் வகையில் ஒளிரும் மின் விளக்குகள், கழிப்பிடம் உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் சுங்க கட்டணம் மட்டும் வசூலிப்பதாக தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் மதுரை கிளை, மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூலிக்க இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. ஆனால் தொடர்ந்து சுங்க கட்டணம் வசூலிப்பது குறித்து கேட்டபோது உயர்நீதிமன்ற உத்தரவு நகல் வரும் வரை சுங்க கட்டணம் வசூலிப்போம் என எலியார்பத்தி சுங்கச்சாவடி நிர்வாகம் தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.